அப்பா வந்து கிளாஸ் கட் அடிச்சுட்டு சினிமா போகணுமா போயிட்டு வான்னு அவரே பண்ணிருக்காரு அது அவர் காலேஜ் டேஸ்ல. அது பல தடவை கிளாஸை கட் அடிச்சுட்டு காதலிக்க நேரமில்லை படம் பார்த்தவர் தான் எங்க அப்பா. அதனால இதெல்லாம் நீ பண்ணல என்கிட்ட கதை அடிக்காத, கட் அடிச்சுட்டு போனியா சரி ரைட்டு, கரெக்டா வந்துட்டல்ல வீட்டுக்கு, சேஃபா ஃப்ரெண்ட்ஸோட தானே போயிட்டு வந்தேன், அந்த மாதிரி தான் கேட்பாரே தவிர்த்து ஹவு கேன் யூ டூ திஸ், பெண்ணாக பிறந்த நீ, இதெல்லாம் கிடையாது. இந்த டைலாக்லாம் எங்க வீட்டில் கிடையாது. as long as you're safe, you went with your friends, you came back, fine, அவ்வளோதான். ஸோ நான் கிளாஸ் கட் அடிச்சுட்டு சினிமாக்கெலாம் போயிருக்கேன் காலேஜில். எப்படிங்க அது கூட பண்ணலன்னா இப்போ எதுக்கு இங்கே போய் காலேஜில் படிக்கணும்? அதுவும் ஸ்ட்ரிக்டான பேரண்ட்ஸ் இருக்கும் போதே அப்படி பண்ணுவாங்க. டேட் வேற கூல்னு சொல்லிட்டீங்களா? இல்லை சி, எனக்கு அந்த மாதிரி ப்ராப்ளமே இருந்தது இல்லை. சம்டைம்ஸ் நான் சொல்லிட்டே செய்வேன், இன்னைக்கு நான் கிளாஸை கட் அடிச்சுட்டு போகிறேன் இந்த சினிமாக்கு அப்படின்னு சொல்லிட்டே செய்வேன். பட் ஸ்டில் உங்களுடைய அந்த ஸ்கூல் டைமிங்ல எல்லாமே வந்து ப்ராப்பரா ஸ்கூல்ல விளையாட முடியாது. இல்ல ஸ்கூல் காலேஜ் டைம்ல என்னதான் இந்த மாதிரி பண்ணாலும் நீ என்ன வேணாலும் பண்ணு, ரிசல்ட்ல எங்கேயாச்சும் சரிஞ்சிச்சுன்னா காலி. ஸோ அது அந்த பொறுப்பு கண்டிப்பா இருந்தது. பிகாஸ் எனக்கு இந்த ஃப்ரீடம் கொடுத்ததுனால பொறுப்பு தானா எனக்கு வந்தது. நம்மளை நம்பி இதை நம்ம பண்றாங்களே, அப்ப நம்ம அவங்க கேட்கறது என்ன, குட் ரிசல்ட்ஸ், அதை நம்ம கொடுத்துடணுங்கிறது. நான் என்னைக்குமே ஸ்கூல்லையும் சரி காலேஜ்லையும் கரெக்டாக படித்த ஸ்டூடெண்ட் தான், நல்ல மார்க் எடுக்கிற ஸ்டூடெண்ட், டாப் 5ல எப்போதுமே இருப்பேன், அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்.